Hi, hello, welcome back to my channel. Today we will see one of the most underrated music composer. நம்ம சாம் சிஎஸ்ஆரோட பாடல் தான். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இந்த ஒரு பாட்டை எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாட்டை மனசில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டோட பேர் வந்து போகாத என்னை விட்டு ஃப்ரம் விக்ரம் வேதா. அண்ட் இந்த பாட்டு படத்தில் கூட ஒரு ஷார்ட்டான ஒரு வெர்ஷனில் தான் இருக்கும். ஃபுல் பாட்டு கேட்கும்போது இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக நம்ம சாம் சிஎஸ்டா இந்த பாட்டுக்குள்ள லிரிக்ஸ் எழுதியிருந்தார். அண்ட் அவ்வளோ பெரிய படம் என்ன மாதிரியான ஒரு ஹிட் கொடுத்துச்சு. இந்த பாட்டெல்லாம் ஏன் மக்கள் பெருசாக பாராட்டலன்றது தெரியல. லைக் தி வெண்ட் டு யாஞ்சி. ஸோ இந்த பாட்டு பெருசாக பேசும் பொருளாக மாறலை. ஆனால் அந்த பாட்டு ஐ வுட் லைக் டு டெல் இட்ஸ் மோர் தேன் யாஞ்சி. ஸோ அந்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பாட்டை பாடினது நம்ம பிரதீப் குமார் அண்ட் நேஹா வேணுகோபால் அவர்கள் தான். ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அவ்வளோதாங்க, பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துக்க இதுக்கு ரிலேட்டட் விஷயங்கள் பேசலாமா? ஓகே, 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. நானும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாட்டை கேட்குறேன். சொல்ல போனால் அந்த கமெண்ட்டை பார்த்துக்க போது முடிவு பண்ணலாம் அப்படின்னு. நீ போகாது என்ன விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவிக்க விட்டு புட்டு. நீ போகாது என்ன விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவிக்க விட்டு புட்டு. ஒரு மராது வரகா பொழப்பது போல் இங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே. உயிர் வலியது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே பெண்ணே பெண்ணே. ஒரு மராது வரகா பொழப்பது போல் இங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே. உயிர் வலியது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே பெண்ணே பெண்ணே. நீ போகாத என்ன விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவிக்க விட்டு. கம்ப்ளீட் போஸ்ட் வந்துதான். அந்த ஃபீலே வேறாங்க. சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. அதுதான் வச்சு போற ஆசையாத தந்து புட்டு ஏனோ தள்ளி போற. நீ போகாத என்ன விட்டு பிரதீப் குமார் என் கண்ணே ஓ முன்னே என் உசிர தவிக்க விட்டு புட்டு. தினம் பார்க்கும் போதே எனக்குள்ள புதையிற கேள்வி ஏதும் கேட்காமலே உழுக்கிற உரையிற. தினம் பார்க்கும் போதே எனக்குள்ள புதையிற கேள்வி ஏதும் கேட்காமலே. பெண்ணே நீ இல்லாம ஜென்மம் தீர்வில்லை. நீ போகாத என்ன விட்டு
என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு நீ போகாத என்ன விட்டு என் கண்ணே ஓ முன்னே என் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு and credits to Think Music. Oh my god. என்ன மாதிரியான பாட்டுங்க அது. அண்ட் சாம் சிஎஸோட லிரிக்ஸும் கூட என்ன இவ்வளோ அந்த வலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த பிரதீப் குமார் வந்து அந்த ஃபீல்டில் தரும்போது ஐ லிட்ரலி ப்ரோக் மை செல்ஃப். அவ்வளோதான், அதை தாண்டி எதுவுமே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு கேட்குறேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டில் அந்த ஃபீமேல் வோக்கல்ஸ் மாதிரி நேஹா வேணுகோபால் ரொம்ப அண்டர்ரேட்டட். அவங்களுமே ரொம்ப லைக் பிரபலமாக வந்து எல்லோரும் தெரியப்படாத ஒரு சிங்கர்னு அவங்க தான். ஸோ அவங்களுடைய வாய்ஸில் இந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஃபீல், அதுக்கு இருக்கிற அந்த வலியை உணர்த்தும் போது நமக்கும் அந்த வலி ஏற்படுதுங்க. அதுதாங்க இந்த பாட்டில் இருக்க மெயின் விஷயமே. அது ஏன் எல்லோரும் யாஞ்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்றது தெரியல. பிகாஸ் அது சக்தி ஸ்ரீ அண்ட் அனிருத் பாடுற அந்த பாட்டு இல்லை அவங்களுடைய அந்த மார்க்கெட் வேல்யூக்கா இல்லை அந்த பாட்டு நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த லைக் குறையில அது இல்லை. ஆனால் ஐ டோன்ட் நோ வை பீப்புள் வென்ட் ஓவர் டு யாஞ்சி ராதர் தேன் செலிப்ரேட்டிங் திஸ் அண்டர்ரேட்டட் ஜெம். அது எனக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயம். எப்போவுமே யோசிச்சிருக்கேன் அந்த பாட்டெல்லாம். லைக் இதெல்லாம் ப்ளேலிஸ்ட் எப்பயும் இருக்கும். இப்போ ரெண்டமாக கேட்டால் தான் உண்டு, இல்லைனா அது அப்படியே பதுக்கி அப்படியே ஒரு இடத்துல வச்சிருவேன் இந்த பாட்டெலாம். ஸோ இப்போது ஒரு 2-3 பேர் இந்த பாட்டை லைக் 10-20 பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே தான். அவங்க பார்த்துட்டு ஓகே இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப வைரல் ஆக்கணுன்ற ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை. ஏன்னா சில சாங்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு இடத்துல வச்சா அந்த பாட்டு இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் கேட்கலாம். இப்போ சிலவங்க வந்து கமெண்ட்டில் போடுவோம் anyone in 2025 அந்த மாதிரி. நான் கேட்பேன் இது anyone in 2025 இல்லை, திஸ் ஸ்டேஸ் லைக் ஃபார் அ வெரி லாங் டைம் பீரியடுங்க. இப்போ நாங்கள்லாம் 1960-70 அந்த பாட்டில் இப்போ கூட கேட்டாலும் அந்த பாட்டு ரசனை எப்படி இருக்குன்றது எல்லோரும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான சாங்ஸ் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடணும். ஸோ தட்ஸ் இட், மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் இந்த பாட்டில் அதான் அது கதிரும் வரலட்சுமியோடைய அந்த போர்ஷன் தான் வரும் விக்ரம் வேதா படத்தில். இப்படி ஒரு பிரிவு ஏற்படுதுன்றதுக்கான ஒரு பாட்டு தான் இது. அந்த பாட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குதுங்க. ஒவ்வொரு வரையும் அந்த அளவுக்கு ஒரு அந்த மனசு அப்படியே உறுத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒவ்வொரு விஷயமும். ஸோ அதுதான். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஏன் சாம் சிஎஸ்க்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் இவ்வளோ தூரம் கொடுத்த வர போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, எனக்கு தான் புரிய மாட்டேது. இத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது. சாம் சிஎஸ் இருக்கும், லியான் ஜேம்ஸ், நிவாஸ் கே பிரசன்னா, இந்த மாதிரி பல பேர் தே ஹவ் பீன் லைக் யூனோ நாட் ஈவன் இக்னோர்ட் பட் தே ஆர் நாட் செலிப்ரேட்டட் வெல். ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வரும்ல. ஸோ அதனால தான், மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் இந்த கமெண்ட்டை போட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவரோட பேர் நினைக்கிறேன் முகமது அலியா சம்மான், லைக் அவரோட பேர் அதுதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக மனசில் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். அண்ட் மக்கள் பார்த்துருப்பீங்க என் கூட சேர்ந்து. பார்த்தவங்க உங்கள் கருத்து கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அண்ட் வேறு எதுவுமே இல்லைங்க, பாடலை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி ஆட்சியத்தை பேசணும் அந்த கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பண்ணுவேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தெல்லாம் நான் வளமே நான் சொல்கிறதில்ல, எப்போயாவது நான் சொல்லணும்னு மனசுக்கு தோணுனா தான் சொல்லுவேன். பிகாஸ் அது உங்களுடைய பர்சனல் ஒரு ஒப்பீனியனில் லைக் ஒரு விருப்பம்ல இப்படி என்னன்றது. ஸோ அதுதான் விஷயம். அண்ட் மறுபடியும் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.